திடீர்னு நம்ம யூஸ்வலாக பார்த்தோன்னா ஒரு டசன் அரை டசன் லோட்டஸ் எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து அதுலேருந்து 50 100ன்னு இன்க்ரீஸ் ஆச்சுனாக்க அது டிசீஸ்னால இருக்கலாம். அப்படி ஆச்சுன்னா உடனே கண் டாக்டரை பார்த்துருங்க. கண்ணில் அடிபட்டாலோ அல்லது திடீர்னு தலையில் அடிபட்டாலோ அந்த ஷாக்கில் வந்து கண்ணில் பளிச்சு லைட் அடிக்கிறது. ஏன்னா எனிதிங் கண்ணில் அடிபட்டால் உடனே வந்து ரெட்டினால வந்து டிஸ்சார்ஜ் ஆகணும் எலக்ட்ரிசிட்டி. அது வந்து ஒரு காஸ் ஃப்ளாஷஸ் ஆஃப் லைட். ஒரு போர்வையை போத்திட்டு அடியில் போய் செல்ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. டோட்டல் டார்க்னஸ், ஒரு பிரைட் லைட்டை நம்ம நேராக பார்த்துருந்தோம்னாக்கா கண் ரொம்ப கூச்சம் உண்டு. எந்த ஐ சர்ஜரிக்குமே எக்ஸப்ட் ஏதோ 1% வர மீதி எல்லாத்துக்கும் 99% வந்து அட்மிஷன் இஸ் ஒன்லி ஃபார் 2 hours 3 hours ஆர் half a day. வணக்கம். நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அருள்மொழிவர்மன், உமா கண் மருத்துவமனை, அண்ணா நகர், சென்னையில் இருக்கிற மருத்துவமனையோட தலைமை மருத்துவர், கண் மருத்துவர். கண்ணில் அடிக்கடி பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது, பிளைண்ட் ஆன மாதிரி இருக்கும். வெளிச்சத்துலேருந்து உள்ளேருந்து வந்தால் இதெல்லாம் என்ன? பூச்சி பறக்கமாக இருக்கிறது வேற. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட், ஒயிட் வால், கிளியர் ஒயிட் வால், அல்லது பெரிய ஒயிட் பேப்பர், அல்லது ஈவன் மோர் இந்த ஸ்கை இருக்கு இல்லைங்களா, பேக்ரவுண்ட் வந்து கிளியராக ப்ளூவாக இருக்கும்போது அந்த ப்ளூ ஸ்கை, இதை பார்க்கும்பொழுது சின்ன சின்ன டாட்ஸ், பிளாக் டாட்ஸ் அப்படியே ஃப்ளோட் ஆகி மூவ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். இது நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இது வந்து விட்ரியஸ் ஃப்ளோட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எல்லாருக்குமே இருக்கும். சிலர் அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க, சிலருக்கு அதிகமாக இருக்கும். மைனஸ் பவர் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு வியாதி கிடையாது. திடீர்னு நம்ம யூஸ்வலாக பார்த்தோன்னா ஒரு டசன் அரை டசன் ஃப்ளோட்டர்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து அதுலேருந்து 50 100ன்னு இன்க்ரீஸ் ஆச்சுனாக்க அது டிசீஸ்னால இருக்கலாம். அப்படி ஆச்சுன்னா உடனே கண் டாக்டரை பார்த்துறது நல்லது. சிலருக்கு வந்து கண்ணுக்குள்ளேயே வந்து திடீர்னு டியூப்லைட் மாதிரியோ இல்லை மின்னல் அடிக்கிற மாதிரி பளிச்சு லைட் அடிக்கும். அந்த மாதிரி இருந்தாக்க உடனடியாக கண் மருத்துவரை போய் பார்க்கறது நல்லது. ஏன்னா அந்த மாதிரி வந்ததுன்னா ரெட்டினால ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த மாதிரி வரலாம். அதை போய் செக் பண்ணிவிட்டு அது ஒன்றும் இல்லைன்னா வேறு ட்ரீட்மெண்ட் இல்லை, ரொம்ப ஏர்லியாக இருந்தால் சிம்பிளாக லேசர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. மூணாவது பாயிண்ட் வந்து திடீர்னு நம்ம இருமுனாலோ தும்மனாலோ அந்த பிரெத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணி விட்டாலோ புள்ளியாக பறக்கிற மாதிரி தெரியும். அதுவும் வந்து ஒரு டிசீஸ் கிடையாது. கண்ணுக்குள்ளே இருக்க ரத்த நாளங்களில் ஓடக்கூடிய ரத்தத்தினுடைய ஓட்டம் வந்து நமக்கு டக்கு அந்த நேரத்துக்கு தெரியும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். அது நேச்சுரலாக நார்மல், அதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் 4வது டைப் வந்து கண்ணில் அடிபட்டாலோ அல்லது திடீர்னு தலையில் அடிபட்டாலோ அந்த ஷாக்கில் வந்து கண்ணில் பளிச்சு லைட் அடிக்கிறது. ஏன்னா எனிதிங் கண்ணில் அடிபட்டால் உடனே வந்து ரெட்டினால வந்து டிஸ்சார்ஜ் ஆகணும் எலக்ட்ரிசிட்டி. அது வந்து வில் காஸ் ஃப்ளாஷஸ் ஆஃப் லைட். அது ஒன்றும் பெரிய விஷயமா எடுக்க வேண்டாம். பட் யாருக்கெல்லாம் கண்ணில் வந்து ஃபோர்ஸாக அடிப்படுதோ உடனே கண் மருத்துவரை போயிட்டு உள்ளுக்குள்ள கண்ணில் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ வயசானவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே மருந்தே போட்டுக்கிறாங்க. கண் எரிச்சலா அந்த மாதிரி கடையில் வாங்கி போட்டுக்கிறதுங்கிறது தப்பான ஒரு இது தானே டாக்டர்? ஒரே மாதிரி அது நார்மலாக அவங்களே இந்த மருந்தை போட்டுக்கோங்க, கண் வலியா தண்ணீர் வருதா எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு மருந்தை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கறது சரியா டாக்டர் அதை போட்டுக்கிறது? இப்போ 2 விதமான மருந்து இருக்குங்க. லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ்ன்னு இருக்குது. அது வந்து யார் வேணால் தைரியமாக போட்டுக்கலாம். அது கண்ணை ஓரளவு குளுமையாக வச்சுருக்கோம். நிறைய பேர் இந்த ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ், ஸ்டீராய்டு ட்ராப்ஸ் வந்து தெரியாதனமாக வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு தடவை டாக்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க, இல்லை அவங்களே வாங்கியிருப்பாங்க. எல்லா டிசீஸ்க்கும் அதை போட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸையோ அல்லது முக்கியமாக ஸ்டீராய்டு ட்ராப்ஸையோ நாள் பட போட்டால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ நீங்களாக எந்த மருந்தையும் கண்ணில் போடுறது நாட் அட்வைசபிள். லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ், சாதாரண கண்ணுக்கு வந்து இந்த ஈரப்பச தன்மையை உருவாக்கக்கூடிய ட்ராப்ஸ் நிறைய கிடைக்குது மார்க்கெட்டில். அதை யார் வேணால் தைரியமாக போடலாம். அதனால் சைடு எஃபெக்டே வராது. பட் ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸையும் ஸ்டீராய்டு ட்ராப்ஸையும் நீங்களாக ரொம்ப நாள் போட்டால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அது போடாமல் இருக்க தான் நல்லது. கேட்ராக்ட் அதோட சிம்டம்ஸு, அது ஆப்ரேஷன் பற்றி சொல்லுங்களேன், அந்த சர்ஜரி பற்றி சொல்லுங்கள். இப்போ கேட்ராக்ட் நம்ம முதலே சொல்லியிருந்தா வந்து கண்ணு உள்ள எல்லாருக்கும் ஒரு லென்ஸ் இருக்கும். ஒரு வயசுக்கு அப்புறம் இந்த லென்ஸினுடைய ஒளி ஊடுருவும் தன்மை, டிரான்ஸ்பரன்சி குறையும். அதுதான் கேட்ராக்ட். ஸோ ஏர்லியாக வரக்கூடிய ஃபஸ்ட்டு சைன் என்னன்னாக்கா வெளிச்சம் பார்த்தா கூச்சம் இருக்கிறது. இந்த கேட்ராக்ட் இருக்கும்போது லைட் ஸ்கேட்டர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப இந்த மிட் நூன் சன்லைட்டில் வந்தோம், எதிரில் வந்து இல்லை நேராக கண்ணுக்கு நேராக லைட் அடிக்குது. முக்கியமாக நைட்டில் நம்ம வந்து வெளியே வரோம், ரோட்டில் அந்த வண்டி ஓட்டுறோம் இல்லை நடந்து போகிறோம், எதிரில் வர காரோ ஸ்கூட்டரோ பைக்கினுடைய லைட் அடிச்சதுன்னா ரொம்ப கண்ணு தெரிக்கும், கூச்சமாக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட் சைன். அதுக்கும் மேலே போக போக பார்வை ஸ்லோவாக மங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் கேட்ராக்ட்ன்றது. ஒருத்தர் கேட்ராக்ட் வந்தாக்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்போ ஆப்ரேஷன் பண்ணணும், அது முத்திரணுமா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. முத்தின பிறகு தான் ஆப்ரேஷன் பண்ணணுமே இல்லை. எப்போ அந்த பேஷண்ட் ஒருத்தருடைய பார்வை அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இல்லை, கண்ணாடி என்ன தான் மாற்றி போட்டாலும் பார்வை வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா
அந்த ஸ்டேஜுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுறது நல்லது. இதே ஒரு ரிட்டையர்ட் பர்சன் 70 வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க வந்து கொஞ்சம் அந்த பார்வை கொஞ்சம் மங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதே ஒரு 55 இயர்ஸில் 50 இயர்ஸோ அல்லது ஈவன் அட் 60 to 70 ரொம்ப ஆக்டிவாக இருக்கவங்க, ஒருத்தர் லாயராக இருக்கலாம், he could be doing a lot of reading and writing, அப்படி இருக்கவங்களுக்கு ஏர்லியராக ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும். ஸோ டைம் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் நாட் தி அமௌண்ட் ஆஃப் கேட்ராக்ட், பட் அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு, எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, அந்த பாதிப்பு அவங்களுக்கு கஷ்டப்படுத்தலைன்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். பாதிப்பு கஷ்டப்படுத்தினா உடனே ஆப்ரேஷன் தான் பண்ணணும், வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் கிடையாது அதுக்கு. இந்த ஆப்ரேஷனில் பல வகைகள் இருக்குது. அதில் வந்து மாடர்ன் டைப் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபேக்கோமெல்சிஃபிகேஷன், அது ஃபேக்கோனுவோம். இதில் வந்து இன்ஜெக்ஷன் போட மாட்டோம், ஜஸ்ட் ட்ராப்ஸ் போட்டுட்டு ஒரு 5-6 மினிட்ஸில் ஆப்ரேஷன் முடிஞ்சிடும். பேஷண்ட் வந்து 1 or 2 டேஸில் பேக் டு நார்மல் ஆக்டிவிட்டீஸ் போயிடலாம். இதுலேயும் வந்து மோர் அட்வான்ஸ் வந்து யூஸிங் லேசர் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணாமல் லேசர் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், ஈவன் மோர் அட்வான்ஸ்ட். கேட்ராக்ட் செய்யும்பொழுது உள்ளே இருக்க லென்ஸ் எடுத்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் உள்ளே வைக்கிறோம். அதுலேயும் ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் லென்சஸ் வந்துடுச்சு. ஸ்டாண்டர்ட் லென்ஸ் வச்சோன்னா தூர பார்வைக்கு கண்ணாடி போட வேண்டாம், எழுதப்படி கண்ணாடி போட்டாகலாம். இப்போ அட்வான்ஸ் லென்சஸ் வந்திருக்கு, மல்டிஃபோக்கல் லென்சஸ், ட்ரைஃபோக்கல், அதுக்கும் அட்வான்ஸ்டாக ஈட்-ஆஃப் லென்சஸ்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி லென்சஸ் போடும்போது நம்முடைய தூர பார்வை கிட்ட பார்வை எதுவும் கண்ணாடி போடவே வேண்டாம். ஸோ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ஈட்-ஆஃப் லென்சஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நேச்சுரல் விஷனை கொடுக்குது. இறப்புக்கு பின்னால் அந்த கண்தானம், அது யாரெல்லாம் கண்தானம் பண்ணலாம், யாருக்கு பொருத்த முடியும்? இப்போ இந்த கண்தானன்றதான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய உறுப்பு தானம். ஏன்னா கண்தானம் வந்து ஒருத்தர் இறந்தப்புறம் கூட பண்ணலாம். இதே வந்து மற்றபடி ஹார்ட்டோ லங்கோ கிட்னியோ ஏதோ நம்ம கொடுக்குறோன்னா ஒருத்தர் வந்து மூளை சாவு அடைஞ்சிருக்கணும், பட் உடம்பு இன்னும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் வந்து மற்ற உறுப்புகளை எடுக்க முடியும். கண்ணை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் டெத், ஆக்சிடென்டல் டெத், ஆஃப்டர் டெத் நம்ம டிசைட் பண்ணிட்டு கண்ணை தானம் பண்ணலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான தானம். தட்ஸ் நம்பர் 1. என்ன பண்ணணும், ஒருத்தர் இறந்து 6 மணி நேரத்துக்குள்ளே அந்த தானத்தை முடிச்சாகணும், அதுதான். ஸோ நம்ம சென்னையில் வந்து நிறைய ஐ பேங்க்ஸ் இருக்குது. ஒரு ஃபோன் பண்ணால் வீட்டுக்கே வந்து அவங்க ஒரு 5-10 மினிட்ஸில் வந்து அந்த ஒரு டிஸ்ஃபிகரேஷன் எதுவும் பண்ணாமல் அது எடுத்ததே தெரியாத மாதிரி எடுத்துகிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த தானம் பண்ணுறதுனால 2 பேருக்கு பார்வை வரதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இப்போ அது கருவழியை மட்டும்தான் அதை எடுத்துகிட்டு போகிறோம். கருவழியை கொண்டு போயிட்டு கருவழி டிசீஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு பொருத்தணும்னா அவங்களுக்கு பார்வை திரும்பிடும். முன்னே வந்து ஒரு கருவழி எடுத்தோன்னா ஒரு பேஷண்ட் தான் கொடுக்க முடியும். இப்போது ஒரு கருவழி எடுத்து மினிமம் 2 பேஷண்ட் கொடுக்க முடியும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு தானம். அது யார் வேணால் பண்ணலாம். ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும், வீட்டுக்கே வந்து அந்த ஐ பேங்க்லேருந்து வந்து கண்ணை வந்து ரொம்ப நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் வந்து மற்றபடி இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம்னாக்கா ஒரு மேட்சிங் பார்ப்பாங்க, பிளட் குரூப் மேட்ச் ஆகுதா இல்லை வந்து HLA மேட்ச் ஆகுதான்லாம் பார்த்துட்டு சூஸ் பண்ணணும். இதில் அப்படி கிடையாது. ஏன்னா கருவழியில் வந்து ரத்த ஓட்டமே கிடையாது. அதனால் வந்து அதனுடைய ரிஜெக்ஷன்லாம் ரொம்ப கம்மி. எந்த கருவழியும் வந்து யாருக்கு வேணால் வைக்கலாம். அது ரொம்ப முக்கியமானது. அதனால் வேஸ்டேஜ் ஆகாது. நீங்கள் பண்ணுற தானம் என்றைக்கும் வேஸ்ட்டாக போகாது. தைரியமாக எல்லோரும் பண்ணணும். அது முன்னுக்கு வந்து பண்ணாதான். கருவழி டேமேஜ் ஆகிட்டு பலர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கருவழி வேணும், எங்கள் ஹாஸ்பிட்டலில் எந்த நேரத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட 6-7 பேர் வெயிட் பண்ணிருப்பாங்க. கருவழி வர அவங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த கருவழி கிடைக்கிறதுக்கு டைம் ஆகுது. ஸோ தானம் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் வந்து முன் வந்தாக்க தாராளமாக இந்த பற்றாக்குறையை தீர்த்திடலாம். உங்கள் கண்கள் உலகின் ஜன்னல்னு சொல்லுவாங்க. கண்ணை பாதுகாக்கிறதுக்கான சில டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்க டாக்டர். பாதுகாக்கிறதுக்கு எது செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லணும். எது செய்யறது வந்து கம்மி. நீங்களாக மருந்து போடக்கூடாது, கண்ணில் தூசு விழுந்தால் கண்ணை தேய்க்கக்கூடாது, கண்ணு செவந்து போனாக்கா அப்படியே விட்டுட்டு 2 நாள் 3 நாள் பார்க்கலாம், என்ன அது பார்க்கலாம், நம்மளே மருந்து வாங்கி போட்டு டைம் வேஸ்ட் பண்ணலான்னு அதை பண்ணக்கூடாது. 3வது வந்து எல்லாருமே வந்து அதுவும் 40-45 வயசுக்கு அப்புறம் வருஷம் கண்ணை வந்து கண் டாக்டர் பரிசோதனை பண்ணிக்கணும். சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக வருஷம் பண்ணணும். குடும்பத்தில் இந்த வந்து கிளாக்கோமான அந்த நீர் அழுத்த நோய், கண்ணில் இருக்க ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் கிளாக்கோமான்ற நோய், அந்த நோய் இருந்தாக்க குடும்பத்திலே அது ஒரு ஹெரிடிட்டியாக வரக்கூடிய நோய். அது எல்லாருமே அப்பப்போ அதை சோதிச்சுக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. மற்றபடி வந்து ஒரு கண்ணை நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கிடையாது. எதுவும் நீங்கள் அன்னசரியாக கண்ணை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் முக்கியம். அதில் இன்னைக்கு சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு ஃபோனு 12-1 மணி வரைக்கும் பார்த்துட்டு அந்த வெளிச்சம் பாதிக்கும் இல்லையா கண்ணை? ஓகே, இது வந்து ஒரு அதர் மிஸ்கன்செப்ஷன். ஃபோனில் இருந்தோ கம்ப்யூட்டரில் இருந்தோ எந்த ஒரு ரேஸும் வந்து அதை கண்ணை பாதிக்கிறது இல்லை. என்ன பண்ணுறோம், இந்த ஃபோன் அல்லது செல்ஃபோனோ கம்ப்யூட்டரோ பார்க்கணும், கண்ணை சிமிட்டாமல் பார்க்க ட்ரை ஐ சிவியராக வந்துடும். இன்னொரு முக்கியமானது வந்து நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான். டோட்டலான இருட்டான ரூமில் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் சிலர் வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் சில்ட்ரனோ அதோ
ஒரு போர்வையை போத்தி அது அடியில் போய் செல்ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. டோட்டல் டார்க்னஸ், ஒரு பிரைட் லைட்டை நம்ம நேராக பார்த்துருந்தோம்னாக்கா கண் ரொம்ப கூச்சம் வந்து அந்த நேரத்துக்கு ஒரு அந்த திடீர்னு ஆஃப் பண்ணிட்டு அந்த நேரம் தூங்கிடுவாங்க. பட் அதை அவங்க ஆஃப் பண்ணிட்டு எழுந்து நடந்தாங்கன்னாக்கா பார்வையே ரொம்ப மங்கின மாதிரி தோணும். அது எல்லாருக்குமே ஆகக்கூடியதான். பிரைட் லைட் ரொம்ப நேரம் பார்த்தா அது எல்லாருக்கும் ஆகும். 10-15 நிமிஷத்துக்கு ஒன்றுமே தெரியாமல் போகணும், பிளைண்ட்னஸ் ஒன்று பண்ணாது. பட் இந்த மாதிரியான கிட்டே ஒன்று பிடிச்சி நம்ம அந்த கண்டினியூஸாக பார்க்கறது வந்து கண்ணுடைய மசில்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் உண்டாக்கி அதனால் தலைவலி, கண் எரிச்சல், ஸ்ட்ரெயின் ஆகக்கூடியது, ஸோ மெனி அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இதனால் பார்வை போயிடும்னு கிடையாது, பட் அன்னெசரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த கண்டினியூஸாக செல்ஃபோனை கிட்டே வச்சு பார்க்குறது, தூரம் வச்சா டிஃப்ரெண்ட் கிட்ட வச்சு பார்க்குறது, அந்த பழக்கத்தினாலேயே கண்ணாடி போட வேண்டிய தன்மை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அறுவை சிகிச்சை எது, இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் எது பண்ணாலுமே எவ்வளோ நேரம் கணக்கு? முந்திலாம் வந்து ஹாஸ்பிட்டல்லே இருக்கணும், ஒரு செகண்டில் முடிச்சுட்டு சர்ஜரி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கான ஐ ட்ரீட்மெண்ட்னு ஆப்ரேஷன் போது முன்னெல்லாம் வந்து 40 வருஷம் முன்னாலெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் கேட்ராக்ட் பண்ணாக்க 4 நாள் 5 நாள் ஹாஸ்பிட்டலே இருக்கணும், கட்டு போட்டிருக்கணும், ஒரு மாதத்துக்கு தலை குளிக்க முடியாது, வெளியே போக முடியாது, ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் கண்ணாடி போட்டு வேலைக்கு போக முடியும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி மாறிடுச்சு. டெக்னாலஜி வந்து அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிட்டு ஆப்ரேஷன் ஆகிட்டு 24 to 48 ஹவர்ஸ்லேயே பர்சன் வந்து வேலைக்கே போகலாம். அது ஒன்று. எந்த ஐ சர்ஜரிக்குமே எக்ஸப்ட் ஏதோ 1% வர மீதி எல்லாத்து 99% வந்து அட்மிஷன் இஸ் ஒன்லி ஃபார் 2 hours 3 hours ஆர் ஹாஃப் அ டே. ஆப்ரேஷன் நிறைய ஐ சர்ஜரிக்கு அட்மிஷனே பண்ணுறதில்ல. ஓபியிலே வந்து கண் போகிற ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவன் கட்டே போடாமல் அது 1-2 hours வீட்டுக்கு போயிடலாம். இதெல்லாம் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் வெரி அட்வான்ஸ்ட் இன் ஆப்தமாலஜி. 30 years எவ்வளோ மாறி இருக்கு. இந்த கண் துடிக்கிறது அடிக்கடி, இடது கண் துடிச்சா நல்லது, ஒரு எந்த பேச்சும் இருக்கு. அது இப்போ பெண்களுக்கு நல்லது, ஆண்களுக்கு தானே அந்த அது வந்து எதனால கண் துடிக்கிறது? கண் துடிக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ரொம்ப காமன் ரீசன் அலர்ஜி. அலர்ஜி இருக்கும்போது கண் துடிக்க ஆரம்பிக்கும். ஒரு 2 கண்ணு துடிக்கலாம், சம்டைம் ஒரு பக்கம் அலர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும், அது இருக்கும். டிசீஸாக கண் துடிக்கிறது வந்து நர்வ் சப்ளை, இந்த கண் இமைகளுக்கான நர்வ் சப்ளையை வந்து அந்த ஒரு நியூரலாஜிக்கல் டிஃபெக்ட் இருந்தால் அது வந்து கண் துடிக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கக்கூடியது ஒரு டிசீஸ். அப்போ வந்து நியூராலஜிஸ்ட்டையோ யாரோ டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் சாதாரண கண் துடிப்பு வந்து யூஸ்வலி டஸ்ட் அலர்ஜி தான். அது அதிகமாக இருந்தாக்கா கண் டாக்டரை பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸோட சரியாக போயிடும். நம்ம டாக்டர் நேயர்களுக்கும் நன்றி. இவ்வளோதான் நான் கொடுத்த இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, அதுக்கான ரிப்ளை நாங்கள் கொடுக்குறோம்.